சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீப்பா என்னக்கா சொல்ற? அவங்க கிட்ட எதுக்கு போய் கொடுத்துட்டு வந்த? இருப்புல அப்பா கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லுதேன். போலீஸாரு எங்க வீட்ல எதுவும் காணாம போல, களவாண்டும் போகல. என் தங்கச்சி தெரியாம கூப்பிட்டுட்டான். நீங்க போங்க, அவங்க அவங்கள வெட்டி அலைய வச்சதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி 3 பேருக்கும் சாரி. போங்க சார். அவசரப்பட்டு உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டோம், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. பரவாயில்லைங்கய்யா, நாங்க கிளம்புறோம். சரி வாங்க போலாம். அப்பா, நீங்க மாமா கிட்ட பேசிட்டு மணி கூட வெளிய போனீங்கல்ல, அதுக்கு பிறகு பூசாரியும் மாமாவும் நம்ம வீட்டுக்கு வெளியே நின்னு பேசிட்டு இருந்தாவ. ஆனா மாமா பூசாரி கிட்ட மனசு உடைஞ்சு பேசிட்டு இருந்தாரு தெரியுமா? ஏண்டி நகையை எதுக்கு கொண்டு போய் கொடுத்தான்னு கேட்டா கதை சொல்லிக்கிட்டு இருக்க, பதில் சொல்லுடியே. ஏ கிழவி, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. நான் தான் அப்பா கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டு இருக்கேன்ல, இரு. அப்பா, அவங்க சென்னைக்கு போறேன்னு சொன்னது தங்கச்சி கல்யாணத்துக்கு கடனா பணம் வாங்கதானா? நீங்க வேற நானே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டியலா? மாமா ரொம்ப சங்கடப்பட்டு போனாரு. அதே அவங்களே கல்யாணத்தை பண்ணி வைக்கிட்டோன்னு கைக்கு வந்த நகை பணம்னு எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏய் கோட்டிக்காரி, என்ன பேச்சு பேசுத? எங்களுக்கு தெரியாத யோசனையும் புத்தியும் உங்களுக்கு வந்துருச்சோ? இப்ப எதுக்கு நீ இம்புட்டு கோவப்படுத? அவங்க கஷ்டப்படுதாவன்னு தெரிஞ்சுதானே ஒத்தாசை பண்ண, அது தப்பா? எப்படி இருந்தாலும் தங்கச்சி கல்யாணத்துக்கு நகை நட்டு பணம் காசுன்னு எல்லாம் குடுக்கத்தானே போறோம். அதெல்லாம் கொடுத்துதான் நினைச்சுக்கோ, அம்புட்டுதான். அக்கா, எந்த நினைப்புல நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா கிட்டயும் சொல்லாம பாட்டி கிட்டயும் எதுவும் கேட்காம உன் இஷ்டத்துக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்க. அப்பா வெளிய போயிட்டாங்க, பாட்டி கிட்ட சொன்னா வேண்டாம் தான் சொல்லுவாங்க. நீ அதுக்கு மேல அதான் நானே எடுத்துட்டு போய் கொடுத்தேன். இங்க பாரு புள்ள, ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துடணும், இல்லன்னா நமக்கே மனசு மாறிடும். அதே என் மனசுல பட்டதும் படாக்குன்னு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏண்டி என்னமா 5 ரூபா 10 ரூபாய் கொடுத்துட்டு வந்த மாதிரி ரொம்ப லேசா சொல்லுத? நீ எடுத்துட்டு போனது 80 ரூபா தெரியுமா? அது எம்பட்டுலாம் எனக்கு தெரியாது. பாருங்கப்பா, நான் செஞ்சது தப்புன்னு 2 பேரும் ஏசுதாக. உன்னை புரிஞ்சுக்க அவங்களுக்கு புத்தி பத்தாது கண்ணு. நீ விசனப்படாத. சேதுபதி, சிதம்பரம் வா. சிதம்பரம் மாமா நான் கொடுத்த பையன் திரும்பி எடுத்துட்டு வந்திருக்காவ. என்ன பாவா, ஏன் இங்க நிக்கிற? உட்காரு. இல்ல பரவாயில்ல. ஏதோ துளசி இந்த பணம் நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா, நான் வேண்டான்னு எவ்வளவு சொல்லியும் வலுக்கட்டாயமா என் கையில திணிச்சிட்டு வந்துட்டா. அந்த சமயத்துல எதுவும் பேச முடியாம நானும் வாங்கிக்கிட்டேன். இந்தா எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. மாமா, இதே என்னத்துக்கு திரும்ப கொண்டாந்திய? கல்யாணத்துக்கு தானே கொடுத்துட்டு வந்தேன். இல்ல தாயி, இத நான் வச்சுக்கிட்டா எங்க சிநேகிதம் தப்பா போயிடும். உன் அப்பன் தலையில தட்டி கொடுத்தா கூட அதை நான் வாங்கிக்குவேன். ஆனா அவனுக்கு தெரியாம நான் வாங்க கூடாது. தப்பு என் மேலதான்டா. என் பொண்ணு மனசுல பட்டது எனக்கு பட்டிருக்கணும். நீ சங்கடப்பட்டதேன்னு யோசிச்சு நான் உன்னை தேடி வந்து ஒத்தாசை பண்ணிருக்கணும். எனக்கு புத்தி சொல்ற மாதிரி என் பொண்ணே கொண்டு வந்து கொடுத்துருக்கா. இதை வச்சுட்டு நீயே கல்யாணத்தை நடத்து. நீ தரேன்னு சொன்னா பொண்ண நான் மனசார மருமகளா கூட்டிட்டு போயிருவேன். ஆனா நீ கொடுக்கற இந்த பணத்தை வாங்க என் கை கூசுதுரா. இல்ல என்ன பேச்சு பேசுத? அப்ப நீ வேற நான் வேறயா? நீ நானும் ஒண்ணுனா இந்த பணம் நம்மளுது, வச்சுக்கோ. ஏய் கிழவி, பாத்தியா? டேய், கடவுள் எனக்கு 1000 கஷ்டத்தை கொடுத்தாலும் உன்ன மாதிரி ஒரு சிநேகிதனை கொடுத்திருக்காண்டா. அதுதான்டா நான் செஞ்ச புண்ணியம். நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும்
அந்த கடவுளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் சேது. ஐயோ மாமா, என்ன கண் கலங்குறிய? அப்படியெல்லாம் அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்ணை தொடுங்க முதல்ல.